அம்மா ரொம்ப வெயில் அடிக்குதும்மா, தண்ணி தாகடிக்குது, எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரீங்களா? வாப்பா வாங்கி தரேன் வாப்பா. ஹை ஜாலி. அம்மா அங்க பாருங்களேன். அம்மா எனக்கு அந்த ஸ்விமிங் பூல் வாங்கி தாங்கம்மா. இப்ப வேணாப்பா, அப்புறமா வாங்கி தரேன்ப்பா. அம்மா இல்லம்மா ப்ளீஸ்மா, எனக்கு வாங்கி தாங்கம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா, எனக்கு வேணும். சரி சரி, நீ சொன்னா கேட்க மாட்டேன். சரி போய் வாங்கிட்டு போ. ஹை ஜாலி. அங்கிள் இந்த ஸ்விமிங் பூல் எவ்வளோ? தம்பி இங்க இருக்கிறது எல்லாமே ஒரு ஒரு ரேட்டு. அது 5000 ரூபாய், இது 3000 ரூபாய், அது 1000 ரூபாய். உனக்கு எது வேணும் சொல்லு. அம்மா நான் அந்த 5000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேம்மா. சரி சரி, நீ அந்த 5000 ரூபாய் வாங்கிக்கோ. நான் 1000 ரூபாய் உங்க அண்ணனுக்கு வாங்கி கொடுத்துடலாம். அண்ணே ஏய் சாலிஷ், அண்ணனுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க? சாம் நான் உனக்காக ஸ்விமிங் பூல் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம இதுல தண்ணி பிடிச்சி ஜாலியா விளையாடலாம். ஏய் எனக்கு உன் கையில இருக்கிற ஸ்விமிங் பூல் பெருசா இருக்குல்ல, அது நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த வீட்லயே நான் தான் பெரியவல்ல. என்னது உனக்கு ஸ்விம்மிங் பூலா? இதெல்லாம் பசங்களுக்காக தான் வாங்குது. உன் சைஸுக்கு இதுல ஏறி உட்கார்ந்தீனா இது அவ்வளவுதான் கிழிஞ்சு போயிடும். போய் வீட்டு வேலை செய் போ. அண்ணா இதுல தண்ணி பிடிச்சி எடுத்துட்டு வானா விளையாடலாம். இல்ல இல்ல தம்பி, நான் உனக்கு அப்புறமா ஃபில் பண்ணி தரேன். அண்ணே அண்ணே எனக்கு இப்பவே பிடிச்சி கொடுங்க. எந்த நேரம் அவனை அழ வைக்கிறதா உனக்கு வேலையா போச்சு. ஒழுங்கு மரியாதை அவனுக்கு தண்ணி பிடிச்சு கொடு. சரி. இந்தடா தம்பி, உனக்கு ஸ்விமிங் பூல்ல தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன், போய் விளையாடு. ஹை ஜாலி ஜாலி. ஷாம் போடா, உன் ஸ்விமிங் பூல்லயும் தண்ணி பிடிச்சிரு. தோக்கா தண்ணி பிடிச்சிட்டேன். தள்ளி போ, நான் ஃபர்ஸ்ட் குளிக்கிறேன். என்னது ஃபர்ஸ்ட் நீ குளிக்க போறியா? ஆஹா ஃபர்ஸ்ட் நான் தான் குளிப்பேன், அதுக்கப்புறம் வேணா நீ குளிச்சுக்கோ. முதல்ல நீ போறியா? வேணாம் வேணாம், நம்ம 2 பேரும் ஒன்னாவே போலாம் வா. என்னது அக்கா, நம்ம 2 பேரும் அது சேர்ந்து இறங்கணும்னா அது கிழிஞ்சிடும். ஒண்ணும் கிழியாது வா. ஏய் ஷாம் நீயும் வா. இதோ வரேன். ஹை அக்கா, செம்ம ஜாலியா இருக்கு. ஆமா ஷாம், செம்ம ஜாலியா இருக்கு. ஐயோ இது என்ன கிழிஞ்சிருச்சு. ஆமா ஷாம், இது கிழிஞ்சிருச்சு. அக்கா நான் இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், நம்ம 2 பேரும் இதுல உட்காந்தோம்னா இது கிழிஞ்சிடும்னு. அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம 2 பேரையும் செம்மையா அடிப்பாங்க. ஏய் இருடா. ஏய் தாலிஷே, நீ ஏந்திரி, உன் ஸ்விமிங் பூல்ல நான் உட்காரணும். நான் விளையாடணும், நான் எழுந்துக்க மாட்டேன். ஏய் ஏந்திரிக்க மாட்டேன், உத வாங்குவ, முதல்ல ஏந்திரா. ஐயோ இதுவும் கிழிஞ்சிடுச்சு. அம்மா அக்கா என் ஸ்விமிங் பூல்ல கிழிஞ்சிட்டா. என்னாச்சு? எதுக்கு தாலி சழுவுறா? என்னப்பா என்னாச்சு? அக்கா என் ஸ்விமிங் பூல்ல கிழிஞ்சிட்டாமா. சோம்பேறி பொண்ணு, தாலி சிதை கிழிச்சிட்டியா? ஷாம்புதையும் கிழிச்சிட்டியா? நான் அப்போ சொன்னேன்ல உன் உருவத்துக்கு இது மேல ஏறி நின்று கிழிஞ்சிட்டோன்னு. இந்த வீட்டு வேலை தானே செய்ய சொன்னேன். போ போய் செய் போ. ஏய் நல்ல வேலை, அம்மா நம்மள திட்டலடா. சோம்பேறி பயலுங்களே, ஒழுங்கா போய் படிங்கடா, போங்கடா. தாலிஷ் என்னாச்சு? உடம்பு எப்படி இப்படி அனலா கொதிக்குது? அம்மா என்ன திட்டாதீங்கம்மா, நான் உங்களுக்கு தெரியாத ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேம்மா. ஐயோ உடம்பு ரொம்ப சூடா இருக்கு. சரி வா, டாக்டர் கிட்ட போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வரலாம். அம்மா ஹாஸ்பிடல்லாம் வேணாம்மா, நாங்க போனேன்னா எனக்கு ஊசி போட்டுருவாங்கம்மா. ப்ளீஸ்மா ஹாஸ்பிடல்லாம் வேணாம்மா. அதெல்லாம் இல்ல, நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டல, அதனால கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போறோம். டாக்டர் கிட்ட சொல்லி ஒரு பெரிய ஊசியா போட சொல்றேன் வா. அம்மா வேணாம்மா, என்ன விட்டுருங்கம்மா ப்ளீஸ்மா. அதெல்லாம் முடியாது வா. மாமா ப்ளீஸ்மா என்ன விட்டுருங்கம்மா. இல்ல வா வா. என்னது இது, நம்ம ஹாஸ்பிடலுக்கு பேஷண்டே வர மாட்டேங்கிறாங்க. சிஸ்டர் இங்க கொஞ்சம் வாங்க. எஸ் டாக்டர், எதுக்கு கூப்பிட்டீங்க? சிஸ்டர் நம்ம ஹாஸ்பிடலுக்கு ஏன் பேஷண்ட்ஸ் வர மாட்டேங்கிறாங்க? இப்படியே போனா ரொம்ப கஷ்டம் சிஸ்டர். கவலைப்படாதீங்க டாக்டர், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பா நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஏதோ நீங்க சொல்றீங்க, நடந்தா நல்லா தான் இருக்கும். அம்மா வேணாம்மா, நம்ம வீட்டுக்கே போயிடலாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா.
அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போயிடலாம்ப்பா. அம்மா வேணாம்மா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம், வாங்கம்மா. ஒன்னும் பயம் இல்லப்பா, கொஞ்சம் மாத்திரை வாங்கி வீட்டுக்கு போயிடலாம், பயப்படாத. சிஸ்டர் சிஸ்டர். அம்மா வேணாம்மா, கூப்பிடாதீங்கம்மா. பயப்படாதப்பா, ஒண்ணும் இல்ல. சிஸ்டர் இங்க கொஞ்சம் வாங்க. சிஸ்டர் யாரோ வந்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் என்னன்னு போய் பாருங்க. உடனே பாக்குறேன் டாக்டர். என்னாச்சுமா? என்னாச்சு பையனுக்கு? நல்லாதாம்மா இருந்தா, திடீர்னு உடம்பெல்லாம் சூடா இருக்கு, என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். டாக்டர், ஒரு அம்மா அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க டாக்டர். அட சிஸ்டர், பேஷண்ட் வந்துட்டாங்களா? அவங்கள விடாதீங்க, அவங்கள உட்கார வச்சு இருக்கிற எல்லா டெஸ்டையும் எடுத்து அவங்க கிட்ட இருந்து நிறைய காசு வாங்கிடுங்க. ஆனா டாக்டர், அது வந்து சிஸ்டர் நான் சொல்றது மட்டும் செய்யுங்க, போங்க கம்முனு. ஓகே டாக்டர். வாங்கம்மா, டாக்டர் சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லியிருக்காரு, அதை எடுத்துட்டு டாக்டர் போய் பார்க்கலாம். வாங்கம்மா, தம்பி இந்த சேர்ல உட்கார வைங்கம்மா. அம்மா வேணாம்மா, வாங்கம்மா, நம்ம இப்பயே வீட்டுக்கு போயிடலாம். ஒண்ணும் இல்லப்பா, டாக்டர் வந்த உடனே மாத்திரை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம், சரியா? தம்பி ஏன்பா அழுவுற? ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிடும். அம்மா, உங்க பையனோட ரிப்போர்ட் எல்லாம் நான் பார்த்தேன். உங்க பையனுக்கு சிலிக்கோ வேல்கானி கெனகோவா வந்திருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஏதோ இங்கிலீஷ் படம் பேர் மாதிரி இருக்கா இது? என்னன்னு எப்படி சொல்லிட்டீங்க? நேத்து தான் அந்த படத்தை பார்த்தேன், அந்த படத்துலயும் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஐயோ டாக்டர், என் பையன் நல்லா தான் இருந்தான், அவனுக்கு ஒண்ணுமே இல்ல, ஏதாவது மாத்திரை கொடுங்க, நான் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? அது ஒன்றும் சாதாரண நோய் கிடையாது, அது ஒரு பயங்கரமான நோய். அதுக்கு நீங்க எங்கேயே தங்கியே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அப்பதான் அந்த நோய் போகும். என்னம்மா, உங்ககிட்ட நிறைய காசு இருக்கா? ஐயோ டாக்டர், என்ன இப்படி சொல்றீங்க? டாக்டர், ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். என்ன சிஸ்டர்? டாக்டர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க? நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே பேஷண்டே வர்றது இல்லைன்னு கேட்டேன். டாக்டர், இப்படி நீங்க தப்பா ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா எப்படி டாக்டர் பேஷண்ட்ஸ் வருவாங்க? அதுவும் இல்லாத நீங்க நிறைய செலவும் பண்ண வைக்கிறீங்க. அப்படி செய்யாதீங்க டாக்டர். நீங்க நேர்மையா ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கும் நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க டாக்டர். சிஸ்டர், இவ்வளவு நாளா மூடி இருந்தீங்க அறிவு கண்ணை, நீங்க திறந்துட்டீங்க சிஸ்டர். வாங்க சிஸ்டர், இப்பவே நம்ம அந்த சின்ன பையனுக்கு போய் ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். தம்பி, உனக்கு வந்திருக்கிறது சாதா காய்ச்சல் தான்ப்பா, அது சும்மா விட்டாலே சரியாயிடும். இருந்தாலும் நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம், சரியா? அம்மா, உங்க பையனை புடிச்சுக்கோங்க, அவனுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுடலாம். நர்ஸ், அவங்க அந்த இன்ஜெக்ஷனை போடுங்க. இனிமேல் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடுவியா? ஐயோ, இந்த ஐஸ்கிரீம் பக்கமே போக மாட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.